நரேந்திர மோடிஜியினுடைய நம்பிக்கையை பெற்ற தமிழக முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர், அன்னைக்கும் வாசத்துக்கும் போக்குவரத்துக்குரிய அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு வெற்றி வேட்பாளருக்கு ஆதரவு கேட்டு எங்களிடத்தில் இப்போது உரை நிகழ்த்துவார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்புமிகு வாக்காளர் பெருமக்களே, காலையிலே சுட்டரிக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் இங்கே வந்து 2016 உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்று மறுபடியும் உங்கள் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக உலகம் போற்றக்கூடிய வீர மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய முதுகுளத்தூர் மண்ணிலே உங்களுடைய அன்பை எல்லாம் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை நம்முடைய அண்ணன் மலேசியா பாண்டியவர்களுக்கு நீங்கள் மறுபடியும் அளிக்க வேண்டும் என்று அருமை சொந்தங்களே, காலையில எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள், குழந்தைகள், பெரியோர்கள், இளைஞர்கள் எல்லோரும் கூட வெயில பொருட்படுத்தாம ஒரு சாயந்தரம் 8 மணிக்கு ஒரு கூட்டம் நடந்தால் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு காலையில் 10 மணிக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளையும் கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, இன்றைக்கு முதுகுளத்தூர் தொகுதியினுடைய இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் யார் என்று உங்களுக்கு தெரியும். ராஜகண்ணப்பன் அவர்கள் உங்களுக்கு தெரியும். ஐயா, ஒரு பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம். ஐயா, ஒரு பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம். பள்ளிக்கூடத்துல அந்த பையன் ஒரு செக்ஷன்ல படிப்பான். அந்த பையன் குறும்பு பண்றா, சரியில்லை, என்ன ஐயா பண்ணுவோம்? டீச்சரை போய் பார்த்து செக்ஷனை மாத்துவோம். ஐயா, 1ஆம் கிளாஸ் ஏ வகுப்புல இருக்கிறான், அந்த பையனை 1ஆம் கிளாஸ் பி வகுப்புல மாத்தின. 1ஆம் கிளாஸ் பி வகுப்புலயும் சரியில்லை, குறும்பு பண்ணா 1ஆம் கிளாஸ் சி வகுப்புல மாத்தும். சி வகுப்புல இருந்து பிரச்சனை பண்ணா டிக்கு மாத்தும். அதே போல இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் போக்குவரத்து துறை அமைச்சரா பொறுப்பேற்றார். அதுல தீபாவளி அப்ப 100 கோடி ரூபாய்க்கு ஒரு டெண்டர் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அதுல ஊழல் செய்ய ஆரம்பித்தாரு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து பிரச்சனை செய்த பிறகு செக்ஷன் மாத்திர மாதிரி போக்குவரத்து துறையிலிருந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு துறைக்கு மாற்றி அடிச்சாங்க. பிற்படுத்தப்பட்ட துறைக்கு போனார். பிற்படுத்தப்பட்ட துறைக்கு போனார். அங்கே போன பிறகு அங்கே அதிகாரிகளை சாதி பெயரை சொல்லி திட்டினார் என்பதற்காக பிற்படுத்தப்பட்ட துறையிலிருந்து தூக்கி உயர்கல்வித்துறையில போட்டாங்க. உயர்கல்வித்துறையில போட்ட பிறகு அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணாருன்னு அங்கிருந்து தூக்கி பால் வளத்துல போட்டாங்க.
பால்வளத்துறையில போய் பிரச்சனை பண்றாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தூக்கி வனத்துறை காதியில போட்டிருக்கிறான். ஐயா நீங்களே பாருங்க, தமிழகத்துல ஒரு அமைச்சர் ஓரோரு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு அமைச்சரவை துறையிலிருந்து இன்னொரு அமைச்சரவை துறைக்கு லஞ்சம் வாங்கினாரு, ஊழல் செய்தாரு, ஜாதி பேரை சொல்லி திட்டினாரு, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை துன்புறுத்தினாருன்னு கடந்த 5 ஆண்டுகள்ல 5 முறை ஒரு துறையாக மாத்தி மாத்தி மொத்தத்துல சொன்னோம்னா இன்னைக்கு கிளாஸ் டீச்சர் மார்க் போட்டா ஃபெயில் மார்க் தான் ராஜகண்ணப்பன் போடும். ஒரே வருஷத்தினுடைய படிப்பை 5 செக்ஷன்ல மாத்தி மாத்தி படித்து இன்னைக்கு நம்முடைய முதுகுலத்தோருடைய பெருமை எல்லாம் குலைத்துக் கொண்டிருக்கின்றார். அதனாலதான் அந்த அமைச்சருக்கு ஒரு பேர் வைக்கிறோம் நாங்க ஐயா, ரொட்டேஷன் மினிஸ்டர்னு பேர் வைக்கணும். ஒரு துறையில ரொட்டேஷனாக இங்கிருந்து செல்லக்கூடிய ஒரு மனிதர். அவர்னால யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இது தொகுதியினுடைய முன்னேற்றம், தொகுதியினுடைய குடிநீர் பிரச்சனை, உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய குடிநீர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பைப்பு மூலமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதெல்லாம் வருதான் பாருங்க. ஆனா இன்னைக்கு அண்ணன் அவர்கள் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் நம்மோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு முதுகுலத்தோருக்கு தேவை அமைதி, பண்புமிக்க ஒரு மனிதர், அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மனிதர், எந்த கெட்ட பேரையும் எடுக்காம முதுகுலத்தோருடைய அன்பு சொந்தங்களை எல்லாம் தன்னோடு அழைத்து சென்று சட்டமன்றத்தில் உங்களுடைய குரலாக பேசக்கூடிய ஒரு நமக்கு தேவைப்படுகின்றார். இன்றைய காலகட்டத்திற்கு மறுபடியும் அண்ணன் மலேசியா பாண்டியன் அவர்கள் உங்களுடைய சட்டமன்ற வெற்றி பெற்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய வெற்றி பெற செய்து வெற்றி வேட்பாளராக நீங்கள் அவரை மாற்றி உறுப்பினராக மாற்றி நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு. உங்களுக்கு தெரியும் கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு. ஆனா ராஜகண்ணப்பரனுக்கு செல்லும் இடமெல்லாம் எதிர்ப்பு. எங்கே போனாலும் கூட அவரை எதிர்த்துதான் மக்கள் பிரச்சாரத்துக்கு எந்த ஊருக்குள்ளே விடுறது இல்லைங்க ஐயா. நான் கோயம்புத்தூர், கரூர், திருச்சி பிரச்சாரம் செய்யும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பேப்பர் எல்லாம் வாங்கி படிப்பங்க ஐயா. சாயல்குடி அருகே ஒச்சத்தேவன் கோட்டை, கூர்ங்கோட்டை, வெள்ளம்பல் இந்த கிராமத்துக்கெல்லாம் ஓட்டு கேட்கும் பொழுது மக்கள் மொத்தமாக வெளியே வந்து ஐயா ஊருக்குள்ள வராதிங்க, ஓட்டு கேட்க வராதிங்க. எங்க மக்களுக்கு அமைச்சரா இருந்தீங்க, ஒரு அமைச்சர் இல்ல 5 துறையினுடைய அமைச்சர், மற்றவங்க எல்லாம் ஒரு அமைச்சர் 5 வருஷம். ஆனா நீங்க நல்ல மாணவனாக இல்லாதனால வகுப்புல ஒரு செக்ஷனா மாத்தி மாத்தி 5 அமைச்சராக இருந்தும் கூட நம்முடைய முதுகுலத்தோருக்கு எதுவும் செய்யாம எந்த பிரச்சனையும் தீர்க்காம எதற்காக மறுபடியும் வாக்கு கேட்டு வருகின்றீர்கள் என்று சொல்லி அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்களை அந்த ஊருக்குள்ளேயே விடாம அங்கிருந்து அனுப்பினாங்க. இன்னைக்கு இங்க முதுகுலத்தூர்ல கொஞ்சம் காங்கிரஸ் கட்சி இருக்கு, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஐயா. அது நான் சொல்லல, யாரு சொன்னாங்கன்னா ராஜகண்ணப்பன் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ்காரனுங்க வந்தா வரட்டு, வராட்டி போட்டோம், ஊர்ல 2 பேர் இருந்துட்டு ஏயா உயிரை வாங்குறீங்க எங்க உயிரின். இதெல்லாம் தேர்தல் பேச்சுவார்த்தைக்கு முன்பு திரு ராஜகண்ணப்பன் அவருடைய பொன் வார்த்தைகள் என்ன, ஊர்ல 2 காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இருந்துட்டு ஏயா உயிரை வாங்குறீங்க, தயவு செஞ்சு வெளியே போங்க, கூட்டணிக்கு வராதீங்க. அதனால் எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது, திமுகவினுடைய தொண்டர்கள் ஓட்டே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஓட்டை இந்த முறை ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பில்லை. பொதுமக்களுடைய ஓட்டு நிச்சயமாக செல்வதற்கு வாய்ப்பில்லை. 5 ஆண்டு காலமாக எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வராமல் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தாம தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து உங்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பது எந்த விதமான அரசியல் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் அருமை சொந்தங்கள். நேற்று சேலத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. மேலே முதலமைச்சர் ஐயா உட்கார்ந்து இருக்கிறார். ஐயா பல இடத்துல நான் போய் பேசினா திமுக காரனை திட்டுறான், அண்ணாமலை பொய்யா பேசுறாருங்கிறான். ஐயா நான் தரவுகளை மட்டும்தான் உங்க முன்னாடி சொல்றேன், உண்மையை மட்டும்தான் சொல்றேன். கடந்த 5 ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சகோதரிகள், தாய்மார்கள் இருக்கிறீங்க, மகளிர்கள் இருக்கிறீங்க, பெண்களுக்கு எதிரான குற்றம் விண்ணை நோக்கி சென்று விட்டது. விண்ணை நோக்கி, சாதாரணமா தரையில் இல்லைங்க. எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு தாய்மார்களே கொஞ்சம் கேளு. பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு வழக்கு மட்டுமே தமிழகத்துல 2080 கற்பழிப்பு வழக்குகள். 5 ஆண்டுகள்ல 2080 கற்பழிப்பு. தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்துல 2080 குடும்பங்களை கையவர்கள் அளித்ததாக கிடையாது, தமிழ்நாட்டில் நடந்திருக்குதுங்கம்மா. மொத்த படுகொலைகள் 8008 படுகொலைகள், 8008 பேர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாச்சு நான் சொன்னங்கம்மா. குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் 18 வயசு கீழே இருக்கவங்கள குழந்தைகள் என்று சொல்லுவோம். அவர்கள் மீது நடத்தக்கூடிய பாலியல் வன்கொடுமையை போக்சோ சட்டம் என்று சொல்வோம். காவல்துறை நண்பர்கள்ட்ட கேளுங்க, 39,900 வழக்குகள், 39,900 குழந்தைகள் மீது 18 வயசுக்கு கீழே பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. திமுக காரங்க என்ன லட்சணத்துல வந்து ஓட்டு கேட்கிறாங்க, திமுக காரங்க என்ன லட்சணத்துல தாய்மார்களை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது, இத்தனை வழக்குகள். அதனாலதான் நேற்று சேலத்துல
முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கக்கூடிய மேடையில அக்கா பிரேமலதா அக்கா பொசுக்குன்னு பேசிவிட்டாங்க. மைக் எடுத்து என்ன பேசினாங்கன்னா, ஐயா தமிழகத்துல எங்கே பார்த்தாலும் கூட பாலியல் வன்கொடுமை, எங்கே பார்த்தாலும் கூட போதை கலாச்சாரம். முதலமைச்சருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, தலையை குமிஞ்சு உட்கார்ந்துகிட்டார். ஐயா நேத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அக்கா அதே கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்களும் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, உங்களுடைய வாக்குக்காக நிக்கிறாங்க. சேலம் கூட்டணியில பொசுக்குன்னு பேசினாங்க. முதலமைச்சருக்கு என்ன பண்றது தெரியல. இதே முதலமைச்சர் தான் சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் என்னுடைய கை என்பது இரும்பு கரமாக இருக்கும், இரும்பு கரத்தோடு குற்றங்களை அடக்குவோம் என்று சொன்னார். ஆனா இன்னைக்கு அந்த இரும்பு கை துருப்பிடித்து, அது துருப்பிடிச்ச கையை என்ன பண்றதுன்னு தெரியாம வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க ஐயா. அதனாலதான் தேர்தல் நேரத்துல தமிழக மக்களுக்கு என்ன செய்தோம் சொல்வது கிடையாது, 5 ஆண்டுகளை என்ன செஞ்சோம் சொல்வது கிடையாது, அடுத்த 5 ஆண்டுகள்ல என்ன செய்ய போகின்றோம் சொல்வது கிடையாது. இன்னைக்கும் வழக்கு, தெற்கு, ஹிந்தி, சமஸ்கிருதம், இதையே அந்த உருண்டு போன இத்து போன பானையை இன்னும் உருட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க ஐயா. 1967 ஆரம்பித்தது உருட்டு, 2026 சட்டமன்ற தேர்தலையும் இந்த ஓட்டை பானையை இன்னும் உருட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதுகுலத்தோடு இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா நேற்று காலையில தாய்மார்களே, நேற்று காலையில சென்னையில திருவள்ளூர் மாவட்டத்துல மிஞ்சூர் ஒரு பகுதிங்கம்மா, காலேஜுக்கு போற பொண்ணு செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல முதல் மாடியில கீழே ஒரு 4 பேர் கஞ்சா அடிச்சு நடந்து போறோம். அந்த பாப்பாவை பாக்குறோம். கீழே இருந்து 4 பேரும் செவுத்து புடிச்சு ஏறி அந்த பாப்பா கிட்ட தப்பாக நடந்து கொள்வதற்காக மேல ஏறான். ஐயா அந்த பாப்பா எங்க இருந்தாங்க? பொது இடத்துல இல்ல, தன்னுடைய வீட்டுல, அப்பா அம்மா இருக்கிற வீட்டுல முதல் மாடியில உட்கார்ந்து செமஸ்டர் பரீட்சைக்கு படிக்கிறாங்க. ரோட்ல போன 4 காளிய கஞ்சா குடிச்சிட்டு இங்கிருந்து மேல ஏறி அந்த பாப்பாட்ட தப்பாக நடந்து கொள்ள முயல்கின்றார்கள். அந்த பாப்பா அதை எதிர்த்த பொழுது கையில் வைத்திருந்த பட்டா கத்தியை வைத்து சரமாரியாக அந்த குழந்தையை வெட்டி மருத்துவமனையில உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஐயா கஞ்சா எங்கேயோ இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, ரோட்ல போறவங்களுக்கு மட்டும் பிரச்சனை நினைக்காதீங்க. இன்னைக்கு வீட்டுக்குள் உட்கார்ந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில வீடு புகுந்து வென்றாங்க. தமிழகத்துடைய அரசியல் சரித்திரத்தில் இது போன்ற ஒரு கேடுகட்ட சட்ட ஒழுங்கை நாம் 5 ஆண்டு காலத்துல பார்த்தது. இந்த கொடுமை முடிந்து ஐயோபடி ஆட்சின்னு சொல்றதுக்குள்ள மணச்சநல்லூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற வேட்பாளராக கதிரவன் போட்டியிடுறார். இந்த கதிரவன்கிற பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்களேங்கம்மா. ஐயா கிட்னி திருட்டு நம்ம சொல்லக்கூடாதாமா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் சொல்றாங்க, கிட்னி திருட்டு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க. வெக்கம் கேட்டோம். ஐயா 250 பேர் வறுமையில் இருக்கக்கூடிய சகோதரிகளை பார்த்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாமக்கல்ல, ராசிபுரத்துல, பரமத்தி வேலூர்ல நெசவாள பெருமக்கள் ஒருத்தரா கூட்டிட்டு போயிட்டு மணச்சநல்லூர் இந்த கதிரவன் எம்எல்ஏ நடத்தக்கூடிய மருத்துவமனையில கிட்னியை எடுத்து அதை விட்டு பிளப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனுஷன் மறுபடியும் சட்டமன்ற வேட்பாளராக போட்டி போடுறார். சிந்து ஜாங்கர் ஒரு சகோதரி நேற்று நைட்டு அவங்க போய் கேட்கிறாங்க, ஐயா இந்த 8000 ரூபாய்க்கு என்ன டோக்கனா திமுக கொடுக்குறீங்களே அது என்னன்னு. அது போய் கொடுத்தா கடையில போய் அந்த டோக்கனை கொடுத்தா ஃப்ரிட்ஜ் கொடுப்பாங்க, டிவி கொடுப்பாங்க, கலர் டிவி கொடுப்பாங்க, இவனே டோக்கன் அடிச்சு வைக்கிறான். இந்த திமுக ரிசர்வ் பேங்க் கவர்னர் மாதிரி அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தா யாருங்க வாங்குவாங்க? ஒரு வெள்ளை சீட்டுல பேப்பர்ல சீல் வச்சு கொடுக்குறான். இந்த சகோதரி போய் ஏதோ கேட்க போய் வாக்குவாதமாயி இந்த சிந்துஜா சகோதரியுடைய முடியை பிடித்து அடித்து அவங்க நேரா வீட்டுக்கு போய் நேற்று மத்தியானம் தற்கொலை செய்து உயிரை மாய்த்துக் கொண்டாங்க. மணச்சநல்லூர்ல சிந்துஜாங்கிற சகோதரி ஒரு ஊர்ல சொல்றான், திருவள்ளூர் மிஞ்சூர்ல அந்த காலேஜ் பொண்ணுக்கு, அதே போல மணச்சநல்லூர்ல சிந்துஜாக்கு நேற்று சாயங்காலம் தேர்தல் ஆணையம் ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. மணச்சநல்லூர் பிரச்சனை நடந்தனால தமிழ்நாடு முழுவதும் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க, யாராவது திமுக காரன் பொய்யான டோக்கன் எடுத்துட்டு போய் சகோதரிகிட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும், நீங்க எல்லாம் சிறைக்கு போவீங்க. நேற்று மணச்சநல்லூர்ல மட்டும் திமுக காரங்க 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கேட்க போகின்றோம் என்று தெரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் கடைசி வாய்ப்பா அவங்களே ஒரு டோக்கனை பிரிண்டிங் பிரஸ் அடிச்சுக்கிட்டு, ஐயா நோட்டுக்கு மதிப்பெண்ணுங்க, ஐயா நோட்டுக்கு ரிசர்வ் பேங்க்ல அச்சடிச்சு ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டு அதுக்கு ஒரு மதிப்பு. திமுக காரன் இவனே பிரிண்டிங் பிரஸ் அடிச்சு ஒரு சின்ன டப்பா போட்டுட்டு போய் எல்லாத்துக்கும் டோக்கன் கொடுக்கிறான். ஏன்? தோற்று போவோம் என்று தெரியும். தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக மாறி இருக்கின்றார்கள் என்று தெரியும். எந்த காரணத்திற்கும் திமுகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்று தெரியும். அதனாலதான் இன்னைக்கு தேர்தல் ஆணையமே ஆணையம் எடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில்
போலி டோக்கனை யாரும் எங்கே சென்று மக்கள்கிட்ட கொடுத்து ஏமாற்றக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கின்றார்கள். அதையும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். அருமை சொந்தங்களே, ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாநிலத்தில் மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். ஐயா, உங்களுக்கு தெரியும், ஒரு கையை தட்டினா சத்தம் இல்ல, 2 கையில தட்டினா தான் சத்தம் தெரியும். மத்திய அரசு மாநில அரசும் இணைந்தால் தான் உள்ளூருடைய வளர்ச்சி நிச்சயம் என்பதை முழுமையாக நீங்கள் எல்லாம் புரிந்திருக்கிறீர்கள். ஐயா, நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மட்டுமே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க நான் சொல்றேன் கேளுங்கன்னா, என் பின்னாடியே உதயநிதி ஸ்டாலின் வருவார், இல்ல வந்துட்டு போயிட்டாரான்னு தெரியல. எதுவுமே செய்யல மோடி ஐயா, எதுவுமே செய்யல. ஒப்பாரி வைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஜீவன் இருக்காருன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒப்பாரி வைப்பதற்காக மட்டும் வருவார், எதுவுமே செய்யல. அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நல்லா காதை திறந்து வச்சு கேளுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் உட்பட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 12 ஆண்டுகள்ல என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் 11 இடத்துல கொடுத்தோம். ஒரு மருத்துவக் கல்லூரி நம்முடைய ராமநாதபுரத்தை கொடுத்திருக்கின்றோம். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ராமேஸ்வரத்துடைய ரயில் நிலையத்தை மறுசீரமைத்திருக்கின்றோம். 166 கோடி செலவுல 100 ஆண்டு கால பழைய பாம்பன் ரயில் பாலத்துக்கு எத்தனை நாளா அந்த பழைய பாலத்தை பெயிண்ட் அடிச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பழைய பாம்பன் ரயிலுக்கு பதிலாக 550 கோடி செலவு செய்து இந்தியாவுடைய முதல் செங்குத்து தூக்கு பாலத்தை கட்டி அதையும் உங்களுக்கு பாரத பிரதமர் அர்ப்பணித்திருக்கின்றார்கள். பரமக்குடி ராமநாதபுரம் வழியே 4 வழிச்சாலை 1800 கோடி ரூபாய். ஜல்ஜீவன் திட்டத்துல அம்மா, இன்னைக்கு இந்த பகுதியில் எனக்கு ரொம்ப ஒரு துக்கமான விஷயம் என்னன்னா, நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரையில பார்த்தோம். சகோதரிகள் ஒரு வண்டி வச்சிருப்பாங்க, வண்டியில 4 குடம் வச்சிருப்பாங்க. அந்த வண்டி அப்படியே இழுத்துட்டு போவாங்க, அந்த குடத்துல தண்ணி வச்சிருப்பாங்க. ஐயா, இந்த அநியாயத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இத்தனை காலமாக இருந்த ஆட்சியாளர்கள் ஒரு குடும்ப பெண்ணுக்கு நிம்மதியா ஒரு இடத்துல தண்ணி குடிக்க முடியல. நான் அப்ப யாத்திரையில் ஒரு சகோதரிட்ட கேட்டேன், என்ன சகோதரி வண்டி இழுத்துட்டு போறீங்கன்னு. அது என்ன கேட்குறீங்க, தண்ணி குடிக்க சில நேரம் 8 கிலோமீட்டர் போனோம், சில நேரத்துல வண்டி எல்லாம் நம்ம கல்யாணமாகி வரும்போது சீதனமாவே கொடுத்துட்டுருவாங்கண்ணே, அந்த வண்டியில தான் நாங்க இந்த குளத்தை வச்சு குடிச்சிட்டு போவோம். அருமை சொந்தங்களே, இது நடக்கக்கூடாது என்று நினைக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நடக்கக்கூடாது என்று நினைக்கிறார். இந்தியாவிலே நீங்க எங்க இருந்தாலும் கூட, எப்படிப்பட்ட வறட்சி பகுதியில் இருந்தாலும் கூட உங்களுக்கு தண்ணீர் என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்று பாரத பிரதமர் ஐயா இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு பிரதமர் டெல்லியில் உட்கார்ந்து நம்முடைய தாய்மாருக்கு பைப்பு மூலமாக தண்ணீர் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பிரதமர் பாரத பிரதமர் மோடி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மிக பெருமையாக சொல்லுவோம். நம்முடைய ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை மண்டலத்தில் காவிரி நீரை கொண்டு வருவதற்காக 3900 கோடி பிரம்மாண்டமான ஒரு கூட்டு குதிரை திட்டம். ஐயா, தண்ணி இருந்தா தானே பைப்ல வரும். மத்த ஊர்ல தண்ணி இருக்கு, பைப் போட்டாச்சு. நம்ம ஊர்ல தண்ணியே இல்லைங்களே, அதுக்கு மேல தண்ணி கொண்டு வரணுமே. நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கு விவசாயத்துக்கு ரொம்ப தூரம் ஐயா. அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு இருக்கிற தொடர்பு. அவருக்கு விவசாயம் என்னன்னே தெரியாது, நீர் மேலாண்மை என்னன்னே தெரியாது, விவசாயிகள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னே தெரியாது. ஒரு கரக்கரை பசுமாட்டை கொண்டு ஸ்டாலின் ஐயா கூட நிறுத்தினீங்கன்னா பால் காம்பில் இருந்து வருதா கொம்பில் இருந்து வருதான்னு கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம். அதனால்தான் அருமை செல்லுங்களே, நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக வரும்பொழுது நீர் மேலாண்மையை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு செய்தாக வேண்டும். இல்லாட்டி ஊர்ல மக்கள் இருக்க முடியாது. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு யாரும் இருக்க முடியாது. சுட்டரிக்கின்ற வெயில், கொளுத்துகின்ற வெயில், 43, 44 டிகிரி 2 மாசம் நீங்க இருக்கிறீங்க. எல்லா இளைஞர்களும் ஊரை விட்டு வெளியே வேலை பார்க்க போறாங்க. நான் வெளியே கேட்பேன், தம்பி எந்த ஊர்? சிங்கப்பூர். அண்ணே வணக்கம், நான் முதுகுளத்தூர் பக்கத்துல. நாம லண்டன்ல. தம்பிப்பா எந்த ஊருக்கு தம்பி? அண்ணே நான் இங்க தான் ராமநாதபுரம் பக்கத்துல, இங்க திருச்சூரி பக்கத்துல ஊழிட்டு கிராமண்ணே அப்படிமா. அதை கேட்கும் பொழுதுதான் நெஞ்சு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். தந்தை தாயை விட்டுட்டு ஒரு குழந்தை இவ்வளவு தூரம் போய் ஹோட்டல்ல வேலை பார்க்கறாங்க, டாக்ஸி டிரைவராக இருக்கின்றார்கள். சிங்கப்பூர்ல, லண்டன்ல, அமெரிக்காவில் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய இளைஞர்கள் எதுக்குங்க ஊரை விட்டு போறாங்க? அப்பா அம்மா விட்டு போகணும் நமக்கு தலை விதியா? ஊரில் வாய்ப்பு இல்லை. அந்த இளைஞர்கள் என்ன செய்வாங்க? ஊர்ல வாய்ப்பு இல்லாம என்ன செய்வாங்க? வெளியே போய்த்தானே தாங்கணும். அதையெல்லாம் உடைக்கணுங்க ஐயா, அதெல்லாம் உடைக்கணும். மேல மோடி அவர்கள் இருக்கும் பொழுது மோடி அவர்களை தாண்டி யாரும் உங்களை சிந்திக்க மாட்டார்கள் என்று அன்போடு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். டெல்லியில் இருக்கிற அவர்தான் யோசிப்பார். அதனால அருமை சொந்தங்களே, உங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக 3900 கோடி, அம்ரித் திட்டத்தில் 773 கோடி,
பைப் லைன் போட்டது மட்டுமே குழாய் மூலமாக 1,55,196 வீடுகளுக்கு போட்டிருக்கிறோம். ஐயா, தமிழ்நாட்டுல தாய்மார்களை நல்லா கேட்டுங்க. தமிழ்நாட்டுல மிக குறைந்த அளவுல பைப்பு மூலமாக குடிநீர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டம் ராமநாதபுரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா, மற்ற மாவட்டத்தில் 96%, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 100க்கு 100 வீட்டுக்கு பைப் மூலமாக தண்ணீர். ஒரே மாவட்டம் 50% கீழே குறைவு இருக்குன்னா ராமநாதபுரம். ஒரு அமைச்சர் 5 துறையில அமைச்சரா ஒரு மனுஷன் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. 47% பாதி வீட்டுக்கு கூட பைப் மூலமா மோடியில கொட்டி பணத்தை கொடுக்கிறார். தண்ணி இல்லையா, நீர் மேலாண்மைக்கு இன்னொரு 2000 கோடி கொடுக்கிறோம். கூட்டு குடிநீர் திட்டத்தை போடுங்க, உள்ளூர்ல குறை வெட்டுங்க, மழை நீரை சேகரிங்க, வெளியே இருந்து ஆற்றுல இருந்து தண்ணியை கொண்டு வாங்க, கால்வாய் வெட்டுங்க, ஒரே ஒரு பைப்பு மூலமாக. அதனால அருமை சொந்தங்களே, அண்ணன் மலேசியா பாண்டியவர்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக வரும்பொழுது இது எங்களுடைய பொறுப்பு. மத்திய அரசு இன்னும் நிதியை வாங்கி கொண்டு வந்து ராமநாதபுரத்தினுடைய முதுகுளத்தூருடைய சகோதரருடைய வளர்ச்சிக்காக நாங்கள் இருப்போம் என்கின்ற உறுதிமொழி கொடுக்கிறோம். ஐயா, பிரதமருடைய மக்கள் மருந்து 80% விலை குறைவா. எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, மாசம் மாத்திரை வாங்கி சாப்பிடணும். இன்னைக்கு நம்முடைய மோடி ஐயாவுடைய மக்கள் மருந்தகம் இந்த மாவட்டத்தில் மட்டுமே 15 மக்கள் மருந்தகம் இருக்கு. அண்ணன் சிவா மெடிக்கல் சென்டர் பக்கத்தில் இருக்கிறாங்க, அவரும் நல்லா இருக்கும். அவருக்கும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. தனியார் மெடிக்கல் ஷாப்பையும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அவர்களும் சிறப்பாக இருக்கணும். அதே நேரத்தில் மக்கள் மருந்தகம் இருக்கணும். மக்கள் இரண்டையும் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச எரிவாயு இணைப்புகள் இந்த ஒரு மாவட்டத்தில் 1,51,628, MSME கடன் 851 கோடி கொடுத்திருக்கிறோம். முத்ரா கடன் 4,700 கோடி கொடுத்திருக்கிறோம். ஐயா, 59,000 விவசாயிகளுக்கு முதுகுளத்தூர் உட்பட ராமநாதபுரத்துல வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்கிறோம். ஐயா, பிரதமருடைய வீடு, மோடி வீடு 10,953 வீடுகள் 5 ஆண்டுல கட்டி கொடுத்திருக்கிறோம். நகர்ப்புறத்தில் 1,700 வீடு. ஐயா, நான் படிச்சுக்கிட்டே போயிருவேன். உதயநிதி ஸ்டாலின் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரு. அதெல்லாம் கேட்டாருன்னா இவ்வளவு விஷயத்தை ஒரு மனுஷன் டெல்லியில் உட்கார்ந்து பார்த்து பணத்தை அனுப்பி தண்ணீருக்காக, கேஸ் சிலிண்டருக்காக, வீட்டுக்காக, உங்களுடைய மருத்துவ காப்பீட்டுக்காக, மக்கள் மருத்துவத்துக்காக இவ்வளவு பண்றார். இவங்க எதுவுமே இல்லை. ஒரு குடும்பத்துல பிறப்பாங்களா, அப்பா பேர் இனிஷியல் இருக்கிறதுனால அரசியலுக்கு வருவாங்களா, ஏழை மக்களுடைய கண்ணீரை ஒரு நாளும் பார்க்க மாட்டாங்களா, நேரடியே துணை முதலமைச்சர் ஆவாங்களா, நேரம் நமக்கு பாடம் எடுப்பாங்களாமா அரசியல் எப்படி செய்ய வேண்டும் என்று. அதனால் இது போன்ற குடும்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நிராகரிக்க வேண்டிய தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதையும் அன்போடு உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அருமை சொந்தங்களே, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சகோதரிகள் இங்க முதுகுளத்தூர்ல 125 நாளாக உயர்த்தி இருக்கின்றோம். மத்திய அரசு 100 நாள் 125 நாளாக உயர்த்தி இருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகள் மட்டுமே 46,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம். இந்தியாவில் அதிகப்படியாக தமிழகத்திற்கு தான் அந்த நிதியை கொடுத்திருக்கிறோம். பீகாருக்கே 32,000 கோடி தாங்க. ஐயா, திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய வாக்குறுதி அள்ளி வீசுவாங்க. ஐயா, திமுக தலைவர்களுக்கு மட்டும் வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். அவங்களுக்கு அந்த வாய் இருக்கிறனால வாக்குறுதியா கொடுப்பாங்க. உங்க ஊருக்கு கொடுத்த வாக்குறுதி மட்டும் பாருங்க. முதுகுளத்தூரில் பொறியியல் கல்லூரி கட்டப்படும். கட்டாங்க ஐயா, ஒரு செங்கலை கூட வைக்கல. ஆனா ஒரு செங்கல் திருடன் செங்கலை தூக்கி நீங்க சுத்துவார். அவர் வரும்போது கேளுங்க, ஆனா முதுகுளத்தூர்ல பொறியியல் கட்டடம் கட்டுறேன்னு சொல்றீங்களே, பொறியியல் கல்லூரி என்ன ஆச்சு? சிக்கலில் பேருந்து நிலையம் அமைக்கல. முதுகுளத்தூர் மேற்கு ஒன்றியம் கீழக்குளத்தில் கால்நடை மருத்துவம் அமைப்போம் இல்ல. அருமை சொந்தங்களே, உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி மட்டுமே. நரிப்பையூரில் பின்னலாடை பயிற்சி மையம் தொடங்கினாங்களா? இல்லை. நரிப்பையூர் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் செயல்படுத்த நடவடிக்கை எடுப்போம். எதுவுமே இல்லைங்க ஐயா, எதுவுமே இல்லை. ஆனா முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அவர் காலையில அவருக்கு கீ கொடுத்துட்டுருவாங்க. காலையில அவருடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருக்கு வீட்டுல அந்த பொம்மைக்கு கீ கொடுத்துருவாங்க. அவர் மேடை ஏறினதுக்கு அப்புறம் ஒண்ணுதான் பேசுவார், டெல்லி டெல்லி டெல்லி. அப்புறம் மத்தியானத்துக்கு மேல ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி. அப்புறம் சாயந்தரமானா 99% வாக்குறுதி நிறைவேற்றம், 99% வாக்குறுதி நிறைவேற்றம், 99. இந்த பொம்மை 3 மட்டும்தான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பேசுவாங்க ஐயா. காலையில் ஒண்ணு, மத்தியானம் அப்ப கீ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முதலமைச்சர் கேளுங்க ஐயா, 511 வாக்குறுதியில 99% நிறைவேற்றிட்டு இருக்கிறீங்களே, எங்க முதுகுளத்தோடு கொடுத்ததுலயே 4 வாக்குறுதி நிறைவேற்ற. தமிழ்நாடு முழுவதும் எத்தனை? 511 வாக்குறுதியில வெறும் 70 வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றிருக்கிறாங்க ஐயா, வெறும் 70. அதனால் மாற்றத்தை நோக்கி செல்வோம். இங்கேயும் மாறணும், தலைமைச் செயலகமும் மாறணும். இங்க
ராஜகண்ணப்பனுக்கு பதிலா மலேசியா பாண்டியன் இரட்டை இலையில வரணும். அங்க மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு பதிலாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் அங்கே வரணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசியவாதிகளுக்கு இருக்கிறீங்க, எதையும் எதிர்பார்க்காம நம்ம வேலை செய்யணும். நம்முடைய பணி, என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பதே, நம்ம வேலை செய்யறது மட்டும்தான் நம்ம வேலை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. மோடி ஐயா சொன்னாங்க, தம்பி அண்ணாமலை தமிழ்நாடு முழுக்க போகணும், எல்லாத்தையும் பார்க்கணும், பேசணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம எந்த பேச்சும் இல்லை, எல்லா இடத்துக்கும் நாம் போய் கொண்டிருக்கின்றோம். அதே போல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மற்ற கூட்டணி கட்சிகளோடு இணைந்து ஒரு ஓட்டையும் கூட சிந்தாம ரெட்டலைக்கு கொண்டு வந்து அண்ணன் மலேசியா பாண்டி அவர்களை பெரிய வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தி, சகோதரிகளே, தாய்மார்கள் எல்லாம் வெயில நிற்கிறாங்க. ஐயா, போன வாரம் தேர்தல் ஆணையம் போன வாரம் டிஜிபியை மாத்தினாங்க, 2 நாளைக்கு முன்னாடி தலைமைச் செயலரை மாத்தினாங்க. ஏப்ரல் 23 நீங்க முதலமைச்சரை மாத்திருக்கமா? அன்போடு கேட்டு காலையில் அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கும் எல்லோரும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மலேசியா பாண்டியன் அவர்களுக்கு நாம் எல்லோரும் கூட கட்டளை சின்னத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனா வைகை குண்டாறு திட்டம், அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு போனா ஆனமலை நல்லாறு திட்டம், இளமலையாறு திட்டம், ஐயா எல்லா திட்டங்களும் விவசாய செஞ்சு தெரிய ஒருத்தர் முதலமைச்சரா வந்தா தான் என்னன்னே புரியும். அதனால ஐயா, தமிழ்நாடு முழுவதும் விவசாயத்திற்கு மதிப்பு கொடுக்கலனா நாமெல்லாம் பெட்டி படுக்கை எடுத்துக்கிட்டு கிளம்பிட வேண்டியதானுங்க ஐயா. நானும் ஒரு விவசாயம், எனக்கும் தண்ணீர் பிரச்சனை. ஊர் அமராவதியினுடைய உபரிநீர் திட்டத்தை கொண்டு வந்தா தான் எங்க ஊர் விவசாயம் குலைக்கும். எங்க ஊர்லயும் தண்ணி இல்லை, எல்லா ஊர்லயும் இதே பிரச்சனை. எதற்காக நாம் நிற்கின்றோம்னா, விவசாயம் தெரிஞ்ச எடப்பாடி அண்ணன் போய் சொன்னா புரிஞ்சுக்குவார். ஆனா இதான விஷயம், கொஞ்சம் பண்ணுங்க நேரம் பண்ணி நிதி ஒதுக்குவார். மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாம டீ கொடுத்த பொம்மை மாதிரி ஏற்கனவே சொன்னேன், இந்தி இந்தி இந்தின்னு ஏதோ பேசிட்டு இருக்கிறான். உங்களுக்கு அது தெரியாது, எனக்கு தெரியாது, எதுக்கு பேசுறாரு ஸ்டாலின் ஐயான்னு யாருக்கு புரியல. அருமை சொந்தங்களே, விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம், விவசாய பெருமக்களோடு இருப்போம் என்று சொல்லி என்னோடு இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் கூட நன்றி செலுத்த வேண்டிய நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நம்மோடு இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர், நம்முடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கக்கூடியவர் அருமை ஐயா தர்மர் அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக நல்ல பழக்கம், அற்புதமான ஒரு மனிதர். அவரும் முழுதாக களத்தில் இறங்கி பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி தெரிவித்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக நம்மோடு இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா முருகன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற பொறுப்பாளர் பாலமுருகன் அவர்களுக்கு, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலர் ராஜமாண்டியன் அவர்களுக்கு, மூவேந்தர் முன்னேற்ற கழக மாவட்ட தலைவர் கோட்டை ஜோதி அவர்களுக்கு, மக்கள் தேசம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் உதயகுமார் அவர்களுக்கு, என் நெஞ்சிலே, என் ரத்தத்திலே, என் உடம்பிலே, என்னுடைய ஊரிலே கூடியிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களுக்கு வந்திருக்கிறார்கள். மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர், சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, விளையாட்டுத் துறையுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் முதுவை இளையராஜா அவர்களுக்கு, உங்க ஊருடைய பணங்கருப்பட்டிய அன்பாக கொண்டு வந்து சகோதரர் இளையராஜா அவர்கள் கொடுத்தார்கள். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் கணபதி அவர்களுக்கு அண்ணன் நம்மோடு இருக்கின்றார்கள். திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய தலைவர் சேதுராமலிங்கம், கிழக்கு ஒன்றிய தலைவர் மோகன்தாஸ், கடலாடி வடக்கு ஒன்றிய தலைவர் முருகன் அவர்கள், கடலாடி தெற்கு ஒன்றிய தலைவர் ராஜசேகர பாண்டியன் அவர்கள், கிழக்கு ஒன்றிய தலைவர் ஸ்டாலின் அவர்கள், கமுதி தெற்கு ஒன்றிய தலைவர் வேலவன் அவர்கள், கமுதி மத்திய ஒன்றிய தலைவர் அருமை சகோதரர் பூபதி ராஜா அவர்கள், முதுகுளத்தூர் கிழக்கு ஒன்றிய பார்வையாளர் சேது ராம அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அருமை சொந்தங்களை சுற்றிருக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாம எல்லோருமே வந்திருக்கிறீங்க. ராமநாதபுரத்தினுடைய மன்னர் அந்த ராஜா சமீபத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னை இணைத்துக் கொண்டு ஒரு ராஜா மகாராஜா மக்களுக்கு இத்தனை காலமாக அந்த குடும்ப சேவை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்று நம்மோடு இருக்கின்றார்கள். அருமை சகோதரர் ராஜா நாகேந்திர சேதுபதி ஐயா அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி நிறைந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய அன்பு சகோதரிகள், பத்திரிகை நண்பர்கள், எல்லா நம்முடைய கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள், கடையில் இருக்கக்கூடிய எல்லா அண்ணா அக்காமார்கள், எல்லாம் ஆட்டோ டிரைவர் அண்ணன், கடையில் இருக்கக்கூடிய டீ கடையில் இருக்கக்கூடிய பரோட்டா கடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்கள் கடுமையா உழைக்கிறீங்க. உங்க உழைப்புக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும்னா, ஆட்சி சரியா இருந்தா மட்டும்தான் உங்க உழைப்புக்கு ஒரு மாற்றம் வரும். அதனால் நீங்கள் எல்லாம் நம்மோடு இருந்து இந்த மாற்றத்திற்காக இருக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். भारत
நரேந்திர மோடிஜியினுடைய நம்பிக்கையை பெற்ற தமிழக முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர், அன்புக்கும் வாசத்துக்கும் போற்றுதலுக்குரிய அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு ஆதரவு கேட்டு உங்களிடத்தில் இப்போது உரை நிகழ்த்துவார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்புமிகு வாக்காளர் பெருமக்களே, காலையிலே சுட்டடிக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் இங்கே வந்து 2016 உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்று மறுபடியும் உங்கள் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக உலகம் போற்றக்கூடிய வீர மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய முதுகுளத்தூர் மண்ணிலே உங்களுடைய அன்பையெல்லாம் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை நம்முடைய அண்ணன் மலேசியா பாண்டிய அவர்களுக்கு நீங்கள் மறுபடியும் அளிக்க வேண்டும் என்று அருமை சொந்தங்களே, காலையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள், குழந்தைகள், பெரியோர்கள், இளைஞர்கள் எல்லோரும் கூட வெயில பொருட்படுத்தாம ஒரு சாயந்தரம் 8 மணிக்கு ஒரு கூட்டம் நடந்தால் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு காலையில் 10 மணிக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளையும் கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, இன்றைக்கு முதுகுளத்தூர் தொகுதியினுடைய இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் யார் என்று உங்களுக்கு தெரியும். ராஜகண்ணப்பன் அவர்கள் உங்களுக்கு தெரியும். ஐயா, ஒரு பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம். ஐயா, ஒரு பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம். பள்ளிக்கூடத்துல அந்த பையன் ஒரு செக்ஷன்ல படிப்பான். அந்த பையன் குறும்பு பண்றா, சரியில்லை, என்ன ஐயா பண்ணுவோம்? டீச்சர் போய் பார்த்து செக்ஷனை மாத்துவோம். ஐயா, 1ஆம் கிளாஸ் ஏ வகுப்புல இருக்கிறான், அந்த பையனை 1ஆம் கிளாஸ் பி வகுப்புல மாத்தினார். 1ஆம் கிளாஸ் பி வகுப்புலயும் சரியில்லை, குறும்பு பண்ணா 1ஆம் கிளாஸ் சி வகுப்புல மாத்தும். சி வகுப்புல இருந்து பிரச்சனை பண்ணா டிக்கு மாத்தும். அதே போல இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் போக்குவரத்து துறை அமைச்சரா பொறுப்பேற்றார். அதுல தீபாவளி அப்ப 100 கோடி ரூபாய்க்கு ஒரு டெண்டர் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அதுல ஊழல் செய்ய ஆரம்பித்தாரு. நாங்க எல்லாம் சேர்ந்து பிரச்சனை செய்த பிறகு செக்ஷன் மாத்திர மாதிரி போக்குவரத்து துறையிலிருந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு துறைக்கு மாற்றி அடிச்சாங்க. பிற்படுத்தப்பட்ட துறைக்கு போனார். பிற்படுத்தப்பட்ட துறைக்கு போனார். அங்கே போன பிறகு அங்கே அதிகாரிகளை சாதி பெயரை சொல்லி திட்டினார் என்பதற்காக பிற்படுத்தப்பட்ட துறையிலிருந்து தூக்கி உயர்கல்வித்துறையில போட்டாங்க. உயர்கல்வித்துறையில போட்ட பிறகு அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணாருன்னு அங்கிருந்து தூக்கி பால்வளத்துல போட்டாங்க. பால்வளத்துறையில போய் பிரச்சனை பண்றாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தூக்கி வனத்துறை காதியில போட்டிருக்கிறாங்க. ஐயா, நீங்களே பாருங்க, தமிழகத்துல ஒரு அமைச்சர் ஓரொரு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு அமைச்சரவை துறையிலிருந்து இன்னொரு அமைச்சரவை துறைக்கு லஞ்சம் வாங்கினாரு, ஊழல் செய்தாரு, ஜாதி பேரை சொல்லி திட்டினாரு, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை துன்புறுத்தினாருன்னு கடந்த 5 ஆண்டுகள்ல 5 முறை ஒரு துறையாக மாத்தி மொத்தத்துல சொன்னோம்னா இன்னைக்கு கிளாஸ் டீச்சர் மார்க் போட்டா ஃபெயில் மார்க் தான் ராஜகண்ணப்பன் போடும். ஒரே வருஷத்தினுடைய படிப்பை 5 செக்ஷன்ல மாத்தி படித்து இன்னைக்கு நம்முடைய முதுகுளத்தோருடைய பெருமை எல்லாம் குலைத்துக் கொண்டிருக்கின்றார். அதனாலதான் அந்த அமைச்சருக்கு ஒரு பேர் வைக்கிறோம் நாங்க ஐயா, ரொட்டேஷன் மினிஸ்டர்னு பேர் வைக்கணும். ஒரு துறையில ரொட்டேஷனாக இங்கிருந்து செல்லக்கூடிய ஒரு மனிதர்.
அவர்னால யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த தொகுதியினுடைய முன்னேற்றம், தொகுதியினுடைய குடிநீர் பிரச்சனை, உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய குடித நீர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பைப்பு மூலமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதெல்லாம் வருதான் பாருங்க. ஆனா இன்னைக்கு அண்ணன் அவர்கள் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இரட்டை இலை சின்னத்துல நம்மோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு முதுகுலத்திற்கு தேவை அமைதி, பண்பு, பண்புமிக்க ஒரு மனிதர், அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மனிதர், எந்த கெட்ட பேரையும் எடுக்காம முதுகுலத்தருடைய அன்பு சொந்தங்களை எல்லாம் தன்னோடு அழைத்து சென்று சட்டமன்றத்தில் உங்களுடைய குரலாக பேசக்கூடிய ஒரு நமக்கு தேவைப்படுகின்றார். இன்றைய காலகட்டத்திற்கு மறுபடியும் அண்ணன் மலேசியா பாண்டியன் அவர்கள் உங்களுடைய சட்டமன்ற வெற்றி பெற்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய வெற்றி பெற செய்து வெற்றி வேட்பாளராக நீங்கள் அவரை மாற்றி உறுப்பினராக மாற்றி நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா, கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு. உங்களுக்கு தெரியும், கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு. ஆனா ராஜகண்ணப்பரனுக்கு செல்லுமிடம் எல்லாம் எதிர்ப்பு. எங்கே போனாலும் கூட அவரை எதிர்த்துதான் மக்கள் பிரச்சாரத்துக்கு எந்த ஊருக்குள்ளேயும் விடுறது இல்லைங்க ஐயா. நான் கோயம்புத்தூர், கரூர், திருச்சி பிரச்சாரம் செய்யும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பேப்பர்லாம் வாங்கி படிப்பங்க ஐயா. சாயல்குடி அருகே ஒச்சத்தேவன் கோட்டை, கூர்ங்கோட்டை, வெள்ளம்பல் இந்த கிராமத்துக்கெல்லாம் ஓட்டு கேட்கும் பொழுது மக்கள் மொத்தமாக வெளியே வந்து, ஐயா ஊருக்குள்ள வராதிங்க, ஓட்டு கேட்க வராதிங்க, எங்க மக்களுக்கு அமைச்சரா இருந்தீங்க, ஒரு அமைச்சர் இல்ல 5 துறையினுடைய அமைச்சர், மற்றவங்க எல்லாம் ஒரு அமைச்சர் 5 வருஷம், ஆனா நீங்க நல்ல மாணவனாக இல்லாதனால வகுப்புல ஒரு செக்ஷனா மாத்தி 5 அமைச்சராக இருந்தும் கூட நம்முடைய முதுகுலத்தோருக்கு எதுவும் செய்யாம எந்த பிரச்சனையும் தீர்க்காம எதற்காக மறுபடியும் வாக்கு கேட்டு வருகின்றீர்கள் என்று சொல்லி அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்களை அந்த ஊருக்குள்ளேயே விடாம அங்கிருந்து அனுப்பினாங்க. இன்னைக்கு இங்க முதுகுலத்தூர்ல கொஞ்சம் காங்கிரஸ் கட்சி இருக்கு, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஐயா, அது நான் சொல்லல, யாரு சொன்னாங்கன்னா ராஜகண்ணப்பன் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ்காரனுங்க வந்தா வரட்டு, வராட்டி போட்டோம், ஊர்ல 2 பேர் இருந்துட்டு ஏயா உயிரை வாங்குறீங்க எங்க உயிரின். இதெல்லாம் தேர்தல் பேச்சுவார்த்தைக்கு முன்பு திரு ராஜகண்ணப்பன் அவருடைய பொன் வார்த்தைகள் என்ன, ஊர்ல 2 காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இருந்துட்டு ஏயா உயிரை வாங்குறீங்க, தயவு செஞ்சு வெளியே போங்க, கூட்டணிக்கு வராதீங்க. அதனால் எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது, திமுகவினுடைய தொண்டர்கள் ஓட்டே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஓட்டை இந்த முறை ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பில்லை. பொதுமக்களுடைய ஓட்டு நிச்சயமாக செல்வதற்கு வாய்ப்பில்லை. 5 ஆண்டு காலமாக எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வராமல், மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தாம, தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து உங்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பது எந்த விதமான அரசியல் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் அருமை சொந்தங்கள். நேற்று சேலத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. மேலே முதலமைச்சர் ஐயா உட்கார்ந்து இருக்கிறார். ஐயா, பல இடத்துல நான் போய் பேசினா திமுக காரனை திட்டுறான், அண்ணாமலை பொய்யா பேசுறாருங்கிறான். ஐயா, நான் தரவுகளை மட்டும்தான் உங்க முன்னாடி சொல்றேன், உண்மையை மட்டும்தான் சொல்றேன். கடந்த 5 ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சகோதரிகள், தாய்மார்கள் இருக்கிறீங்க, மகளிர்கள் இருக்கிறீங்க, பெண்களுக்கு எதிரான குற்றம் விண்ணை நோக்கி சென்று விட்டது. விண்ணை நோக்கி, சாதாரணமா தரையில் இல்லைங்க. எந்த அளவுக்கு நடந்திருக்கிற தாய்மார்களே கொஞ்சம் கேளுங்க. பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு வழக்கு மட்டுமே தமிழகத்துல 2080 கற்பழிப்பு வழக்குகள். 5 ஆண்டுகள்ல 2080 கற்பழிப்பு. தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்துல 2080 குடும்பங்களை கையவர்கள் அளித்ததாக கிடையாது, தமிழ்நாட்டில் நடந்திருக்குதுங்கம்மா. மொத்த படுகொலைகள் 8008 படுகொலைகள், 8008 பேர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாச்சு நான் சொன்னங்கம்மா. குழந்தைகளுக்கு எதிரான குற்றம், 18 வயசு கீழே இருக்கவங்கள குழந்தைகள் என்று சொல்லுவோம். அவர்கள் மீது நடத்தக்கூடிய பாலியல் வன்கொடுமையை போக்சோ சட்டம் என்று சொல்வோம். காவல்துறை நண்பர்கள்ட்ட கேளுங்க, 39,900 வழக்குகள், 39,900 குழந்தைகள் மீது 18 வயசுக்கு கீழே பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. திமுக காரங்க என்ன லட்சணத்துல வந்து ஓட்டு கேட்கிறாங்க, திமுக காரங்க என்ன லட்சணத்துல தாய்மார்களை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது, இத்தனை வழக்குகள். அதனாலதான் நேற்று சேலத்துல முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கக்கூடிய மேடையில அக்கா பிரேமலதா அக்கா பொசுக்குன்னு பேசிவிட்டாங்க. மைக் எடுத்து என்ன பேசினாங்கன்னா, ஐயா, தமிழகத்துல எங்கே பார்த்தாலும் கூட பாலியல் வன்கொடுமை, எங்கே பார்த்தாலும் கூட போதை கலாச்சாரம். முதலமைச்சருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, தலையை குமிஞ்சு உட்கார்ந்துகிட்டார். ஐயா, நேற்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அக்கா அதே கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்களும் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, உங்களுடைய வாக்குக்காக நிக்கிறாங்க. சேலம் கூட்டணியில பொசுக்குன்னு பேசினாங்க. முதலமைச்சருக்கு என்ன பண்றது தெரியல. இதே முதலமைச்சர் தான் சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் என்னுடைய கை என்பது இரும்பு கரமாக இருக்கும், இரும்பு கரத்தோடு குற்றங்களை அடக்குவோம் என்று சொன்னார். ஆனா இன்னைக்கு அந்த இரும்பு கை துருப்பிடித்து
அது துருப்பிடிச்ச கையை என்ன பண்றதுன்னு தெரியாம வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க ஐயா. அதனாலதான் தேர்தல் நேரத்துல தமிழக மக்களுக்கு என்ன செய்தோம் சொல்வது கிடையாது, 5 ஆண்டுகள என்ன செஞ்சோம் சொல்வது கிடையாது, அடுத்த 5 ஆண்டுகள் என்ன செய்ய போகின்றோம் சொல்வது கிடையாது. இன்னைக்கு வடக்கு தெற்கு ஹிந்தி சமஸ்கிருதம் இதையே அந்த உருண்டு போன இத்து போன பானை இன்னும் உருட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க ஐயா. 1967 ஆரம்பித்த உருட்டு 2026 சட்டமன்ற தேர்தலையும் இந்த ஓட்டை பானையை இன்னும் உருட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதுகுலத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா, நேற்று காலையில தாய்மார்களே, நேற்று காலையில சென்னையில திருவள்ளூர் மாவட்டத்துல மிஞ்சூர் ஒரு பகுதிங்கம்மா, காலேஜுக்கு போற பொண்ணு செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல முதல் மாடியில கீழே ஒரு 4 பேர் கஞ்சா அடிச்சு நடந்து போறோம். அந்த பாப்பாவை பாக்குறோம். கீழே இருந்து 4 பேரும் செவுத்து புடிச்சு ஏறி அந்த பாப்பா கிட்ட தப்பாக நடந்து கொள்வதற்காக மேல ஏறான். ஐயா, அந்த பாப்பா எங்க இருந்தாங்க? பொது இடத்துல இல்ல, தன்னுடைய வீட்டுல அப்பா அம்மா இருக்கிற வீட்டுல முதல் மாடியில உட்கார்ந்து செமஸ்டர் பரீட்சைக்கு படிக்கிறாங்க. ரோட்ல போன 4 காளிக கஞ்சா குடிச்சிட்டு இங்கிருந்து மேல ஏறி அந்த பாப்பாட்ட தப்பாக நடந்து கொள்ள முயல்கின்றார்கள். அந்த பாப்பா அதை எதிர்த்த பொழுது கையில் வைத்திருந்த பட்டா கத்தியை வைத்து சரமாரியாக அந்த குழந்தையை வெட்டி மருத்துவமனையில உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஐயா, கஞ்சா எங்கேயோ இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, ரோட்ல போறவங்களுக்கு மட்டும் பிரச்சனை நினைக்காதீங்க. இன்னைக்கு வீட்டுக்குள் உட்கார்ந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில வீடு புகுந்து வென்றாங்க. தமிழகத்துடைய அரசியல் சரியத்தில் இது போன்ற ஒரு கேடுகட்ட சட்ட ஒழுங்கை நாம் 5 ஆண்டு காலத்துல பார்த்தது. இந்த கொடுமை முடிந்து ஐயோ அப்படி ஆட்சின்னு சொல்றதுக்குள்ள மணச்சநல்லூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற வேட்பாளராக கதிரவன் போட்டியிடுறார். இந்த கதிரவன்கிற பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்களேங்கம்மா ஐயா. கிட்னி திருட்டு நம்ம சொல்லக்கூடாதாமா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் சொல்றாங்க, கிட்னி திருட்டு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க. வெக்கம் கேட்டோம் ஐயா. 250 பேர் வறுமையில் இருக்கக்கூடிய சகோதரிகளை பார்த்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாமக்கல்ல, ராசிபுரத்துல, பரமத்தி வேலூர்ல நெசவாள பெருமக்கள் ஒருத்தரா கூட்டிட்டு போயிட்டு மணச்சநல்லூர் இந்த கதிரவன் எம்எல்ஏ நடத்தக்கூடிய மருத்துவமனையில கிட்னியை எடுத்து அதை விட்டு பிளப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனுஷன் மறுபடியும் சட்டமன்ற வேட்பாளராக போட்டி போடுறார். சிந்து ஜாங்கர் ஒரு சகோதரி நேற்று நைட்டு அவங்க போய் கேட்கிறாங்க, ஐயா இந்த 8000 ரூபாய்க்கு என்ன டோக்கனா திமுக கார கொடுக்குறீங்களே அது என்ன? அது போய் கொடுத்தா கடையில போய் அந்த டோக்கனை கொடுத்தா ஃப்ரிட்ஜ் கொடுப்பாங்க, டிவி கொடுப்பாங்க, கலர் டிவி கொடுப்பாங்க, இவனே டோக்கன் அடிச்சு வைக்கிறான். இந்த திமுக கார ரிசர்வ் பேங்க் கவர்னர் மாதிரி அவங்க எழுத்து போட்டு கொடுத்தா யாருங்க வாங்குவாங்க? ஒரு வெள்ளை சீட்டுல பேப்பர்ல சீல் வச்சு கொடுக்குறான். இந்த சகோதரி போய் ஏதோ கேட்க போய் வாக்குவாதமாயி இந்த சிந்துஜா சகோதரியுடைய முடியை பிடித்து அழித்து அவங்க நேரா வீட்டுக்கு போய் நேற்று மத்தியானம் தற்கொலை செய்து உயிரை மாய்த்துக் கொண்டாங்க. மணச்சநல்லூர்ல சிந்துஜாங்கிற சகோதரி ஒரு ஊர்ல சொல்றான், திருவள்ளூர் மிஞ்சூர்ல அந்த காலேஜ் பொண்ணுக்கு, அதே போல மணச்சநல்லூர்ல சிந்துஜாக்கு நேற்று சாயங்காலம் தேர்தல் ஆணையம் ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. மணச்சநல்லூர் பிரச்சனை நடந்தனால தமிழ்நாடு முழுவதும் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க, யாராவது திமுக காரன் பொய்யான டோக்கன் எடுத்துட்டு போய் சகோதரிகிட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும், நீங்க எல்லாம் சிறைக்கு போவீங்க. நேற்று மணச்சநல்லூர்ல மட்டும் திமுக காரங்க 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கேட்க போகின்றோம் என்று தெரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் கடைசி வாய்ப்பா அவங்களே ஒரு டோக்கனை பிரிண்டிங் பிரஸ் அடிச்சுக்கிட்டு, ஐயா நோட்டுக்கு மதிப்பெண்ணுங்க, ஐயா நோட்டுக்கு ரிசர்வ் பேங்க்ல அச்சடிச்சு ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டா அதுக்கு ஒரு மதிப்பு. திமுக காரன் இவனே பிரிண்டிங் பிரஸ் அடிச்சு ஒரு சின்ன டப்பா போட்டுட்டு போய் எல்லாத்துக்கும் டோக்கன் கொடுக்கிறான். ஏன்? தோற்று போவோம் என்று தெரியும். தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக மாறி இருக்கின்றார்கள் என்று தெரியும். எந்த காரணத்திற்கும் திமுகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்று தெரியும். அதனாலதான் இன்னைக்கு தேர்தல் ஆணையமே ஆணை பிடித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் போலி டோக்கனை யாரும் எங்கே சென்று மக்கள்கிட்ட கொடுத்து ஏமாற்றக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கின்றார்கள். அதையும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். அருமை சொந்தங்களே, ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாநிலத்தில் மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். ஐயா உங்களுக்கு தெரியும், ஒரு கையை தட்டினா சத்தம் இல்ல, 2 கையை தட்டினா தான் சத்தம் தெரியும். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்தால் தான் உள்ளூருடைய வளர்ச்சி நிச்சயம் என்பதை முழுமையாக நீங்கள் எல்லாம் புரிந்திருக்கிறீர்கள். ஐயா நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மட்டுமே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க நான் சொல்றேன் கேளுங்கன்னா, என் பின்னாடியே உதயநிதி ஸ்டாலின் வருவார், இல்ல வந்துட்டு போயிட்டாரான்னு தெரியல.
எதுவுமே செய்யல மோடி ஐயா எதுவுமே செய்யல. ஒப்பாரி வைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஜீவன் இருக்காருன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒப்பாரி வைப்பதற்காக மட்டும் வருவார், எதுவுமே செய்யல. அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்லா காதை திறந்து வச்சு கேளுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் உட்பட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 12 ஆண்டுகள்ல என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் 11 இடத்துல கொடுத்தோம். ஒரு மருத்துவக் கல்லூரி நம்முடைய ராமநாதபுரத்தை கொடுத்திருக்கின்றோம். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ராமேஸ்வரத்துடைய ரயில் நிலையத்தை மறுசீரமைத்திருக்கின்றோம் 166 கோடி செலவுல. 100 ஆண்டு கால பழைய பாம்பன் ரயில் பாலத்துக்கு எத்தனை நாளா அந்த பழைய பாலத்தை பெயிண்ட் அடிச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பழைய பாம்பன் ரயிலுக்கு பதிலாக 550 கோடி செலவு செய்து இந்தியாவுடைய முதல் செங்குத்து தூக்கு பாலத்தை கட்டி அதையும் உங்களுக்கு பாரத பிரதமர் அர்ப்பணித்திருக்கின்றார்கள். பரமக்குடி ராமநாதபுரம் வழியே 4 வழிச்சாலை 1800 கோடி ரூபாய். ஜல்ஜீவன் திட்டத்துல அம்மா இன்னைக்கு இந்த பகுதியில் எனக்கு ரொம்ப ஒரு துக்கமான விஷயம் என்னன்னா, நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரையில பார்த்தோம். சகோதரிகள் ஒரு வண்டி வச்சிருப்பாங்க, வண்டியில 4 குடம் வச்சிருப்பாங்க, அந்த வண்டி அப்படியே இழுத்துட்டு போவாங்க, அந்த குடத்துல தண்ணி வச்சிருப்பாங்க. ஐயா, இந்த அநியாயத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இத்தனை காலமாக இருந்த ஆட்சியாளர்கள் ஒரு குடும்ப பெண்ணுக்கு நிம்மதியா ஒரு இடத்துல தண்ணி பிடிக்க முடியல. நான் அப்ப யாத்திரையில் ஒரு சகோதரிட்ட கேட்டேன், என்ன சகோதரி வண்டி இழுத்துட்டு போறீங்கன்னு. அது என்ன கேட்குறீங்க, தண்ணி பிடிக்க சில நேரம் 8 கிலோமீட்டர் போனோம், சில நேரத்துல வண்டி எல்லாம் நம்ம கல்யாணமாகி வரும்போது சீதனமாவே கொடுத்துட்டுருவாங்கண்ணே, அந்த வண்டியில தான் நாங்க இந்த குளத்தை வச்சு குடிச்சிட்டு போவோம். அருமை சொந்தங்களை இது நடக்கக்கூடாது என்று நினைக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நடக்கக்கூடாது என்று நினைக்கின்றார். இந்தியாவிலே நீங்க எங்க இருந்தாலும் கூட, எப்படிப்பட்ட வறட்சி பகுதியில் இருந்தாலும் கூட உங்களுக்கு தண்ணீர் என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்று பாரத பிரதமர் ஐயா இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு பிரதமர் டெல்லியில் உட்கார்ந்து நம்முடைய தாய்மாருக்கு பைப்பு மூலமாக தண்ணீர் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பிரதமர் பாரத பிரதமர் மோடி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மிக பெருமையாக சொல்லுவோம். நம்முடைய ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை மண்டலத்தில் காவிரி நீரை கொண்டு வருவதற்காக 3900 கோடி பிரம்மாண்டமான ஒரு கூட்டு குதிரை திட்டம். ஐயா, தண்ணி இருந்தா தானே பைப்ல வரும். மத்த ஊர்ல தண்ணி இருக்கு, பைப் போட்டாச்சு. நம்ம ஊர்ல தண்ணியே இல்லைங்களே, அதுக்கு முதல்ல தண்ணி கொண்டு வரணுமே. நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கு விவசாயத்துக்கு ரொம்ப தூரம் ஐயா. அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு இருக்கிற தொடர்பு. அவருக்கு விவசாயம் என்னன்னே தெரியாது, நீர் மேலாண்மை என்னன்னே தெரியாது, விவசாயிகள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னே தெரியாது. ஒரு கரக்கரை பசுமாட்டை கொண்டு ஸ்டாலின் ஐயா மூலம் நிறுத்தினீங்கன்னா பால் காம்பில் இருந்து வருதா கொம்பில் இருந்து வருதான்னு கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம். அதனால்தான் அருமை சொந்தங்களே, நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக வரும்பொழுது நீர் மேலாண்மையை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு செய்தாக வேண்டும். இல்லாட்டி ஊர்ல மக்கள் இருக்க முடியாது. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு யாரும் நீங்க இருக்க முடியாது. சுட்டரிக்கின்ற வெயில், கொளுத்துகின்ற வெயில், 43, 44 டிகிரி 2 மாசம் நீங்க இருக்கிறீங்க. எல்லா இளைஞர்களும் ஊரை விட்டு வெளியே வேலை பார்க்க போறாங்க. நான் வெளியே கேட்பேன், தம்பி எந்த ஊர்? சிங்கப்பூர். அண்ணே வணக்கம், முதுகுளத்தூர் பக்கத்துல. நம்ம லண்டன்ல தம்பிப்பா எந்த ஊருக்கு தம்பி? அண்ணே நான் இங்க தான் ராமநாதபுரம் பக்கத்துல, இங்க திருச்சுழி பக்கத்துல உயிட்டு கிராமம் அப்படிமா. அதை கேட்கும் பொழுதுதான் நெஞ்சு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். தந்தை தாயை விட்டுட்டு ஒரு குழந்தை இவ்வளவு தூரம் போய் ஹோட்டல்ல வேலை பார்க்கறாங்க, டாக்ஸி டிரைவராக இருக்கின்றார்கள். சிங்கப்பூர்ல, லண்டன்ல, அமெரிக்காவில் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய இளைஞர்கள் எதுக்குங்க ஊரை விட்டு போறாங்க? அப்பா அம்மா விட்டு போறோம்னு நமக்கு தலை விதியா? ஊரில் வாய்ப்பு இல்லை. அந்த இளைஞர்கள் என்ன செய்வாங்க? ஊர்ல வாய்ப்பு இல்லாம என்ன செய்வாங்க? வெளியே போய்த்தானே ஆகணும். அதையெல்லாம் உழைக்கணுங்க ஐயா, அதெல்லாம் உழைக்கணும். மேல மோடி அவர்கள் இருக்கும் பொழுது மோடி அவர்களை தாண்டி யாரும் உங்களை சிந்திக்க மாட்டார்கள் என்று அன்போடு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். டெல்லியில் இருக்கிற அவருதான் யோசிப்பார். அதனால அருமை சொந்தங்களே, உங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக 3900 கோடி, அம்ரித் திட்டத்தில் 773 கோடி, பைப்லைன் போட்டது மட்டுமே குழாய் மூலமாக 1,55,196 வீடுகள் போட்டிருக்கிறோம். ஐயா, தமிழ்நாட்டுல தாய்மார்களே நல்லா கேட்டுங்க, தமிழ்நாட்டுல மிக குறைந்த அளவுல பைப்பு மூலமாக குடிநீர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டம் ராமநாதபுரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா, மற்ற மாவட்டத்தில் 96%, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 100க்கு 100 வீட்டுக்கு பைப் மூலமாக தண்ணீர். ஒரே மாவட்டம் 50% கீழே குறைவு இருக்குன்னா ராமநாதபுரம். ஒரு அமைச்சர் 5 துறையில அமைச்சரா ஒரு மனுஷன் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. 47% பாதி வீட்டுக்கு கூட பைப் மூலமா மோடியில கொட்டி பணத்தை கொடுக்கிறார். தண்ணி இல்லையா? நீர் மேலாண்மைக்கு இன்னும் 2000 கோடி கொடுக்கிறோம். கூட்டு குடிநீர் திட்டத்தை போடுங்க, உள்ளூர்ல குறை வெட்டுங்க.
மழை நீரை சேகரிங்க, வெளியிருந்து ஆத்துல இருந்து தண்ணியை கொண்டு வாங்க, கால்வாய் வெட்டுங்க, ஒரே ஒரு பைப்பு மூலமாக. அதனால அருமை சொந்தங்களே, அண்ணன் மலேசியா பாண்டிய அவர்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக வரும்பொழுது இது எங்களுடைய பொறுப்பு, இது எங்களுடைய பொறுப்பு. மத்திய அரசு கிட்ட இன்னும் நிதியை வாங்கி கொண்டு வந்து ராமநாதபுரத்தினுடைய புதுகுலத்தோருடைய சகோதரருடைய வளர்ச்சிக்காக நாங்கள் இருப்போம் என்கிற உறுதிமொழி கொடுக்கிறோம் ஐயா. ஐயா, பிரதமருடைய மக்கள் மருந்து 80% விலை குறைவா. எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, மாசம் மாசம் மாத்திரை வாங்கி சாப்பிடணும். இன்னைக்கு நம்முடைய மோடி ஐயாவுடைய மக்கள் மருந்தகம் இந்த மாவட்டத்தில் மட்டுமே 15 மக்கள் மருந்தகம் இருக்கு. அண்ணன் சிவா மெடிக்கல் சென்டர் பக்கத்தில் இருக்கிறாங்க, அவரும் நல்லா இருக்கணும், அவருக்கும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. தனியார் மெடிக்கல் ஷாப்பையும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, அவர்களும் சிறப்பாக இருக்கணும். அதே நேரத்தில் மக்கள் மருந்தகம் இருக்கணும், மக்கள் இரண்டையும் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச எரிவாயு இணைப்புகள் இந்த ஒரு மாவட்டத்தில் 1,51,628, MSME கடன் 851 கோடி கொடுத்திருக்கோம், முத்ரா கடன் 4,700 கோடி கொடுத்திருக்கோம் ஐயா. 59,000 விவசாயிகளுக்கு முதுகுளத்தூர் உட்பட ராமநாதபுரத்துல வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்கிறோம் ஐயா. பிரதமருடைய வீடு, மோடி வீடு 10,953 வீடுகள் 5 ஆண்டுல கட்டி கொடுத்திருக்கிறோம். நகர்ப்புறத்துல 1,700 வீடு ஐயா. நான் படிச்சுக்கிட்டே போயிருவேன், உதயநிதி ஸ்டாலின் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரு. அதெல்லாம் கேட்டாருன்னா இவ்வளவு விஷயத்தை ஒரு மனுஷன் டெல்லியில் உட்கார்ந்து பார்த்து பார்த்து பணத்தை அனுப்பி தண்ணீருக்காக, கேஸ் சிலிண்டருக்காக, வீட்டுக்காக, உங்களுடைய மருத்துவ காப்பீட்டுக்காக, மக்கள் மருத்துவத்துக்காக இவ்வளவு பண்றார். இவங்க எதுவுமே இல்ல. ஒரு குடும்பத்துல பிறப்பாங்களா, அப்பா பேர் இனிஷியல் இருக்கிறதுனால அரசியலுக்கு வருவாங்களா, ஏழை மக்களுடைய கண்ணீரை ஒரு நாளும் பார்க்க மாட்டாங்களா, நேரடியே துணை முதலமைச்சர் ஆவாங்களா, நேர நமக்கு பாடம் எடுப்பாங்களாமா அரசியல் எப்படி செய்ய வேண்டும் என்று. அதனால் இது போன்ற குடும்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நிராகரிக்க வேண்டிய தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதையும் அன்போடு உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அருமை சொந்தங்களே, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சகோதரிகள் இங்க முதுகுளத்தூர்ல 125 நாளாக உயர்த்தி இருக்கின்றோம். மத்திய அரசு 100 நாள் 125 நாளாக உயர்த்தி இருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே 46,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம். இந்தியாவில் அதிகப்படியாக தமிழகத்திற்கு தான் அந்த நிதியை கொடுத்திருக்கிறோம். பீகாருக்கே 32,000 கோடி தாங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய வாக்குறுதி அள்ளி வீசுவாங்க ஐயா. திமுக தலைவர்களுக்கு மட்டும் வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். அவங்களுக்கு அந்த வாய் இருக்கிறனால வாக்குறுதியா கொடுப்பாங்க. உங்க ஊருக்கு கொடுத்த வாக்குறுதி மட்டும் பாருங்க. முதுகுளத்தூரில் பொறியியல் கல்லூரி கட்டப்படும். கட்டாங்க ஐயா, ஒரு செங்கலை கூட வைக்கல. ஆனா ஒரு செங்கல் திருடன் செங்கலை தூக்கி நீங்க சுத்துவார். அவர் வரும்போது கேளுங்க, ஆனா முதுகுளத்தூர்ல பொறியியல் கட்டடம் கட்டணும்னு சொல்றீங்களே, பொறியியல் கல்லூரி என்ன ஆச்சு? சிக்கலில் பேருந்து நிலையம் அமைக்கல. முதுகுளத்தூர் மேற்கு ஒன்றியம் கீழக்குளத்தில் கால்நடை மருத்துவம் அமைப்போம் இல்ல. அருமை சொந்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி மட்டுமே. நரிப்பையூரில் பின்னலாடை பயிற்சி மையம் தொடங்கினாங்களா? இல்லை. நரிப்பையூர் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் செயல்படுத்த நடவடிக்கை எடுப்போம். எதுவுமே இல்லைங்க ஐயா, எதுவுமே இல்லை. ஆனா முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அவர் காலையில அவருக்கு கீ கொடுத்துட்டுருவாங்க. காலையில அவருடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருக்கு வீட்டுல அந்த பொம்மைக்கு கீ கொடுத்துருவாங்க. அவர் மேடை ஏறினதுக்கு அப்புறம் ஒண்ணுதான் பேசுவார், டெல்லி டெல்லி டெல்லி. அப்புறம் மத்தியானத்துக்கு மேல ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி. அப்புறம் சாயந்தரம் ஆனா 99% வாக்குறுதி நிறைவேற்றம், 99% வாக்குறுதி நிறைவேற்றம், 99. இந்த பொம்மை 3 மட்டும்தான் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பேசுவாங்க ஐயா. காலையில் ஒண்ணு, மத்தியானம் அப்ப கீ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முதலமைச்சர் கேளுங்க ஐயா, 511 வாக்குறுதியில 99% நிறைவேற்றிட்டு இருக்கிறீங்களே, எங்க முதுகுளத்தூர் கொடுத்ததுலயே 4 வாக்குறுதி நிறைவேற்ற. தமிழ்நாடு முழுவதும் எத்தனை? 511 வாக்குறுதியில வெறும் 70 வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றிருக்கிறாங்க ஐயா, வெறும் 70. அதனால் மாற்றத்தை நோக்கி செல்வோம். இங்கேயும் மாறணும், தலைமைச் செயலகமும் மாறணும். இங்க ராஜகண்ணப்பனுக்கு பதிலா மலேசியா பாண்டியன் இரட்டை நிலை வரணும். அங்க மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு பதிலாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் அங்கே வரணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசியவாதிகளுக்கு இருக்கிறீங்க, எதையும் எதிர்பார்க்காம நம்ம வேலை செய்யணும். நம்முடைய பணி, என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பதே. நம்ம வேலை செய்யறது மட்டும்தான் நம்ம வேலை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. மோடி சொன்னாங்க, தம்பி அண்ணாமலை தமிழ்நாடு முழுசு போகணும், எல்லாத்தையும் பார்க்கணும், பேசணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம எந்த பேச்சும் இல்லை, எல்லா இடத்துக்கும் நாம் போய் கொண்டிருக்கின்றோம். அதே போல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மற்ற கூட்டணி கட்சிகளோடு இணைந்து ஒரு ஓட்டையும் கூட சிந்தாம ரெட்டலைக்கு கொண்டு வந்து அண்ணன் மலேசியா பாண்டி அவர்களை பெரிய வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தி, சகோதரிகளே தாய்மார்களே, தாய்மார்கள் எல்லாம் வெயில நிற்கிறாங்க,
ஐயா போன வாரம் தேர்தல் ஆணையம் போன வாரம் டிஜிபியை மாத்தினாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தலைமைச் செயலரை மாத்தினாங்க. ஏப்ரல் 23 நீங்க முதலமைச்சரை மாத்திருக்கமா அன்போடு கேட்டு அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கூடிய எல்லோருக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மலேசியா பாண்டியன் அவர்களுக்கு நாம் எல்லோரும் கூட கட்டளை சின்னத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனா வைகை குண்டாறு திட்டம், அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு போன ஆனமலை நல்லாறு திட்டம், இளமலையாறு திட்டம், ஐயா எல்லா திட்டங்களும் விவசாயம் செஞ்சு தெரிய ஒருத்தர் முதலமைச்சரா வந்தா தான் என்னன்னே புரியும். அதனால ஐயா தமிழ்நாடு முழுவதும் விவசாயத்திற்கு மதிப்பு கொடுக்கலனா நாமெல்லாம் பெட்டி படுக்கை எடுத்துக்கிட்டு கிளம்பிட வேண்டியதானுங்க ஐயா. நானும் ஒரு விவசாயம், எனக்கும் தண்ணீர் பிரச்சனை. ஊர் அமராவதியினுடைய உபரிநீர் திட்டத்தை கொண்டு வந்தா தான் எங்க ஊர் விவசாயம் குலைக்கும். எங்க ஊர்லயும் தண்ணி இல்லை, எல்லா ஊர்லயும் இதே பிரச்சனை. எதற்காக நாம் நிற்கின்றோம்னா விவசாயம் தெரிஞ்ச எடப்பாடி எனக்கு போய் சொன்னா புரிஞ்சுக்குவார். ஆனா இதான விஷயம், கொஞ்சம் பண்ணுங்க நேரம் பண்ணி நிதி ஒதுக்குவார். மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாம டீ கொடுத்த பொம்மை மாதிரி ஏற்கனவே சொன்னேன், இந்தி இந்தி இந்தின்னு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிறான். உங்களுக்கு அது தெரியாது, எனக்கு தெரியாது, எதுக்கு பேசுறாரு ஸ்டாலின் ஐயான்னு யாருக்கு புரியல. அருமை சொந்தங்களே, விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம், விவசாய பெருமக்களோடு இருப்போம் என்று சொல்லி என்னோடு இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் கூட நன்றி செலுத்த வேண்டிய நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நம்மோடு இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர், நம்முடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கக்கூடியவர் அருமை ஐயா தர்மர் அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக நல்ல பழக்கம், அற்புதமான ஒரு மனிதர். அவரும் முழுதாக களத்தில் இறங்கி பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக நம்மோடு இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா முருகன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற பொறுப்பாளர் பாலமுருகன் அவர்களுக்கு, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலர் ராஜமாணியன் அவர்களுக்கு, மூவேந்தர் முன்னேற்ற கழக மாவட்ட தலைவர் கோட்டை ஜோதி அவர்களுக்கு, மக்கள் தேசம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் உதயகுமார் அவர்களுக்கு, என் நெஞ்சிலே, என் ரத்தத்திலே, என் உடம்பிலே, என்னுடைய ஊரிலே கூடியிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களுக்கு வந்திருக்கிறார்கள். மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர், சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, விளையாட்டுத் துறையினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் புதுவை இளையராஜா அவர்களுக்கு, உங்க ஊருடைய பணங்கருப்பட்டிய அன்பாக கொண்டு வந்து சகோதரர் இளையராஜா அவர்கள் கொடுத்தார்கள். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் கணபதி அவர்களுக்கு அண்ணன் நம்மோடு இருக்கின்றார்கள். மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராசாமி அவர்கள், முன்னாள் பிரச்சார பிரிவினுடைய மாநில செயலாளர் நாகூர் பாண்டியன் அவர்கள், பட்டியலணியினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் புவனேந்திரன் நம்மோடு இருக்கின்றார்கள். இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவராக இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய அருமை அண்ணன் முரளிதரன் அவர் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய முதுகுளத்தூர் மேற்கு ஒன்றிய தலைவர் சேதுராமலிங்கம், கிழக்கு ஒன்றிய தலைவர் மோகன்தாஸ், கடலாடி வடக்கு ஒன்றிய தலைவர் முருகன் அவர்கள், கடலாடி தெற்கு ஒன்றிய தலைவர் ராஜசேகர பாண்டியன் அவர்கள், கிழக்கு ஒன்றிய தலைவர் ஸ்டாலின் அவர்கள், கமுதி தெற்கு ஒன்றிய தலைவர் வேலவன் அவர்கள், கமுதி மத்திய ஒன்றிய தலைவர் அருமை சகோதரர் பூபதி ராஜா அவர்கள், முதுகுளத்தூர் கிழக்கு ஒன்றிய பார்வையாளர் சேது ராம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அருமை சொந்தங்களை சுற்றிருக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாம எல்லோருமே வந்திருக்கிறீங்க. ராமநாதபுரத்தினுடைய மன்னர் அந்த ராஜா சமீபத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னை இணைத்துக் கொண்டு ஒரு ராஜா மகாராஜா மக்களுக்கு இத்தனை காலமாக இந்த குடும்பம் சேவை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்று நம்மோடு இருக்கின்றார்கள். அருமை சகோதரர் ராஜா நாகேந்திர சேதுபதி ஐயா அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி நிறைந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய அன்பு சகோதரிகள், பத்திரிகை நண்பர்கள், எல்லா நம்முடைய கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள், கடையில் இருக்கக்கூடிய எல்லா அண்ணா அக்காமார்கள், எல்லாம் ஆட்டோ டிரைவர் அண்ணன், கடையில் இருக்கக்கூடிய டீ கடையில் இருக்கக்கூடிய பரோட்டா கடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்கள், கடுமையா உழைக்கிறீங்க. உங்க உழைப்புக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும்னா, ஆட்சி சரியா இருந்தா மட்டும்தான் உங்க உழைப்புக்கு ஒரு மாற்றம் வரும். அதனால் நீங்கள் எல்லாம் நம்மோடு இருந்து இந்த மாற்றத்திற்காக இருக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி, வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.